ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சோன்னே விநாயகர் சதுர்த்தி எதுமா பிள்ளையாரை ஃபுல்லாக குளிப்பாட்டியாச்சு. நேற்று வரைக்கும் அதை கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி காலைல தான் அதை குளிப்பாட்டிட்டு அலங்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு மஞ்சள்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணவே தெரில, சரி சும்மா ஏதோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். குங்குமம்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா இல்லை. நான் கடைசியாக பார்க்கும்போது பூவெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோலமே போட தெரியாது எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஸ்டார் கோலம். வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் அந்த ஸ்டார் கோலத்தை தான் அந்த பிள்ளையாருக்கு போடுவேன். பிள்ளையாரே எந்திரிச்சு ஓடிடுவார் போல். எப்போயுமே அந்த கோலத்தை தான் போடுவேன். பின்னாடி மாவேலெல்லாம் கட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு பொம்மை இருந்துச்சு, அது உடஞ்சிருந்துச்சு. சரி அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் அருகம்புல்லையும் வெள்ளை எருக்கலையும் மாலை கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு பார்க்கும்போது நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெத்தலையை பிடுங்கிட்டு வந்து காலைல என்ன எதுவுமே சமைக்கலை, சாயந்தரம் பொங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவளையும் நாட்டு சக்கரையும் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. பக்கத்து செடியிலேருந்து பூவெல்லாம் பிடுங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டோம். விளக்கேற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தியெல்லாம் பொருத்தி சூடெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ருப்பீங்க, அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக என் கோலம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.